ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராபின் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெனானோட ஏவி ரிசீவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5.1 வரும். ஸோ HDMI ARC ஆப்டிக்கல் USB நெட்வொர்க் மாடலு. ஸோ X1000ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலு. ஸோ டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல், DDSலாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு மிஷனோட 8 ohms 100 watts ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. ஸோ சப்பு பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட 8 inch சப்பு. ஸோ சப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. அந்த கோன் பேப்பர் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த மாடல். வாட்ஸ் வரும் ஒரு சேனலுக்கு. ஸோ 145 watts பெர் சேனலு. ஸோ 5 சேனலுக்கும் 146 ohmsக்கு 140 watts வரும். 8 ohmsக்கு ஸ்டீரியோவில் உங்களுக்கு 80 watts வரும் RMS. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டெஸ்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம். Tamil BGM. அடிச்சா தண்ணி கறிக்கதான் செய்யும். NCS Tamil BGM.
Tamil BGM. NCS Tamil BGM. ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு வியூ பாருங்கள். ஸோ எஃப்எம் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போட ப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இருக்குது. ஸோ நெட்வொர்க் லேன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 HDMI போர்ட் வரும். ஸோ அதில் ஒரு HDMI உங்களுக்கு அவுட் வித் ஏஆர்சியும் சேர்ந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ ஏஆர்சியில் உங்களுக்கு டால்பி ட்ரூ ஹெச்டிக்கான சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ 5.1 சேனலுக்கு உங்களுக்கு பனானா ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்லுக்கே பாருங்கள், ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ யூஸ் சிஸ்டம் மாதிரி தெரியாது, மின்ட் கண்டிஷனாக கிடச்சிருக்கு நமக்கு. சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெனான் ஏவிஆர் X1000. ஸோ அதில் பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 390 வாட்ஸ் வருது. ஸோ நீங்கள் நார்மல் ஸ்டெபிலைசர்லாம் இது தேவைப்படாது, நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்டிக்கல் மாடலு. ஸோ ஒரு HDMI ஏஆர்சி. ஸோ அனலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 100 வாட்ஸு. ஸோ MX1 இதாவது மாடல் நம்பர். ஸோ நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனாக கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ பையாம்பிங் இருக்குது. நல்லா ஹெவி வெயிட் உள்ள ஸ்பீக்கர் இது இந்த மாடல். ஸோ லோ இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு பேஸ் நல்லா ஹெவியாக கொடுக்குது. ஸோ லோ இம்பிடன்ஸ் அண்ட் ஹை இம்பிடன்ஸ் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஸோ லோ இம்பிடன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் நல்லா கொடுக்கும். ஸோ பீக் உங்களுக்கு 100 வரைக்கும் இருக்குது 8 ohmsக்கு. ஸோ மிஷன் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரு டவருக்கான எஃபெக்ட் இது கொடுத்துரும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எனர்ஜியோட 240 வாட்ஸ்க்கான பவர்டு சப்வூஃபரு. ஸோ 8 inch வரும், மேட் இன் கனடா. ஸோ 240 வாட்ஸ்ன்றது பீக்கு நல்லா ஹெவியாக இருக்குது, ப்ரீமியம் லுக் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் வேணுன்றவங்க நம்ம ராபின் சிம்லேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவலாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ டெனான் ஏவிஆர் வித்து மிஷனோட புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸு. ஸோ எனர்ஜியோட பவர் சப்வூஃபரு. ஸோ நம்மகிட்ட சப்வூஃபர் பார்த்திங்கன்னா புது லாட் வந்திருக்கு. ஸோ ஹாமன் கார்டனில் 300 வாட்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ வார்ஃபடலில் 300 வாட்ஸ் சப்வூஃப் வந்திருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு அட்மாஸ் போடுறது எஃபெக்ட்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கு தான். ஸோ எனர்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியான பெருசாக இருக்காது, பட் காம்பேக்டாக தான் இருக்கும். பட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.